சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, 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 இயேசு நம் ஒளி. அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை, அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை. மீட்கும் தேவன் அவரன்றோ, மீட்கும் தேவன் அவரன்றோ, மன்னிக்கும் இறைவன் அவரன்றோ. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. அழைத்தோ குருகுலமே வருக, மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்று அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் இருளே இல்லை. 1 யோவான் 5. ஒளியான இறைவனில் பயணிக்க ஒளியின் பரிமாணமான அறிவு, மீட்பு, நன்மை, உண்மை, ஒற்றுமை எனும் ஒளியேற்றி இந்த 9ஆம் நாள் நவநாள் திருப்பலியை கொண்டாடுவோம். அறிவு ஒளியை ஏற்றிட நாகமங்கலம் பங்குத்தந்தை அருள் தந்தை அந்தோணிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீட்பின் ஒளியை ஏற்றிட ஆயர் இல்லம் அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்மையின் ஒளியை ஏற்றிட நமது பாசமிகு பங்குத்தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்மையின் ஒளியை ஏற்றிட புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தின் துணை பொருளாளர் திரு ஆரோக்கியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒற்றுமையின் ஒளியை ஏற்றிட தியாகச்சுடர் இளையோர் இயக்கத்தின் உறுப்பினர் திரு பிரவீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரில் வாழ்ந்தால் வறுமையில்லை, அவரில் வாழ்ந்தால் துன்பமில்லை, அவரில் வாழ்ந்தால் வறுமையில்லை, அவரில் வாழ்ந்தால் துன்பமில்லை.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. வானகம் கூடி கொண்டாடும் நாள் இன்று. மனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் மலரும் புனித நாள் இன்று. சமத்துவம் பேசும் சங்கம நாள் இன்று. ஆவியின் நிழலில் ஒளிரும் நம்பிக்கையின் நாள் இன்று. அன்பின் வழியாய் இறைவனில் இணையும் நாள் இன்று. ஆம், நம் புனிதரின் நவநாள் பலியையும் புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தின் ஆண்டு விழா நாளையும் சிறப்பித்து ஜெபிக்க வருகை தந்திருக்கும் நாகமங்கலம் பங்கு தந்தை அந்தோணி சியாமை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் ஆயர் இல்லம் அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம் பங்கு தந்தை, பங்கு மக்கள், புனித சந்தியாகப்பரின் பக்தர்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு இரு கரம் கூப்பி புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். சமத்துவ சமூகம் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் சமமான மதிப்பும் உரிமைகளும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இந்த நோக்கத்தில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது. 1978ஆம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றம் சமூக சேவைகள், கல்வி உதவிகள் மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டணி செயல்கள் மூலம் இந்த சமத்துவ பார்வையை இங்கு செயல்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. பல வருடங்களாக ஆர்பிட் தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட உதவி, ஆலய வேலைகளுக்கான நன்கொடை, விழா ஏற்பாடுகள் மற்றும் சமூக நல உதவிகளின் இந்த மன்றம் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகின்றது. இம்மத செயல்கள் அனைத்தும் இளைஞர்களின் ஒருமித்த மனப்பாங்கையும் இறை அன்பையும் எடுத்து காட்டுகின்றது. ஒரு சிறு குழுவாக ஆரம்பித்து இன்று இப்பங்கு திருச்சபையின் மற்றொரு தூணாக விளங்குகின்றது. இத்தகைய எல்லா செயல்களின் வழியாக இளைஞர்கள் சமத்துவம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாழ்வியல் என்பதை அனுபவப்படுத்தி காட்டுகின்றனர். இந்த நாளில் என்றும் வழிநடத்திய இறைவனுக்கு திருப்பலியில் நன்றி சொல்வதோடு மென்மேலும் புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றம் மற்றும் தியாக சுடர் இளையோர் இயக்க பணிகள் இறைவனுக்காய் பாடுபட வளர இத்திருப்பலியில் ஜெபிக்க அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியில் முழு மனதோடு பங்குவேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு திருவிழாவின் 9ஆம் நவநாளை மிக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே சமத்துவ சமூகம் காண்பதற்கான புதிய தொடக்கம் யூபிலி என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம். என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதை நிறைவாக பெறும் பொருட்டு நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்ததற்கான தன்னுடைய நோக்கத்தை ஒரு இடத்தில் கூறுவார். எனவே நாம் அனைவரும் நிறைந்த மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்பதே நம்மை படைத்த கடவுளின் விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் நாம் நம்மளுடைய சுயநலத்தினாலும் பேராசையினாலும் நமக்குள்ளே பல வேறுபாடுகளை நாம் ஏற்படுத்தி அந்த சமத்துவ சமூகம் இல்லாத ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்கின்றோம். எனவே அப்படி இல்லை என்றால் இந்த யூபிலி ஆண்டிலே நாம் சமத்துவ சமூகமாக நாம் இருக்கின்றோமா? இந்த சமூகம் சமத்துவமாக செயல்படுவதற்கு நான் ஒரு சிறிய உந்துதலாக, ஒரு சின்ன கருவியாக நான் இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்காக, தேவைகளுக்காக இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் இந்த திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர் மற்றும் தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக, அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பத்தினர்
கிராப்பட்டி பெனான்சியஸ் ஸ்டெல்லா மேரி, கருமண்டபம் யோகராஜ் மெர்சி, காஜா நகர் ஜோசப் கௌதம், சென்னை லெய்சா, சென்னை முத்து லக்ஷ்மி, சென்னை அபிஷேக், கண்டோன்மெண்ட் ஜுவான் கார்லோ, துபாய் ஜெரால்டு பிரியா ரமேஷ் ஜெனிஃபர் இனியா, கண்டோன்மெண்ட் மோகன் மெர்லின், சின்னமனூர் ஆனந்த் கிரேசி கோயிலன் ஜனனி, பொன்னகர் ஜெரால்டு யூஜின் விமலா, பொன்னகர் அமுலோர் பூவம் சிறிய புஷ்பம், சென்னை செல்லத்துறை ஷர்லி, பெரியமிளகுபாறை பாக்கியநாதன் குழந்தை தெரஸ், சென்னை மைக்கேல் ராஜ் மரிய அமளி கிரிஸ் கிறிஸ்டல், சென்னை சிஸ்டர் ஃபிலோ, புரத்தாக்குடி செல்வகுமார் ஜெனிஃபர், தஞ்சாவூர் கிறிஸ்டோபர் ஆசா போஸ்லே, தில்லைநகர் மிஷல், பெரியமிளகுபாறை லிண்டா மெர்சி சந்தியா, சோமரசமேட்டை ஜோசப் செல்வராஜ் நிர்மலா மேரி, பாலக்குறிச்சி ஜஸ்டின் சுந்தரம் ரோஜா மேரி, கருமண்டபம் பர்ணபாஸ் ஞான சௌந்தரி, பந்தல்குடி காவியா ஜூலியட், கருமண்டபம் ஆரோக்கியராஜ் ஆரோக்கிய மேரி, கருமண்டபம் ஆண்டனிராஜ் ஈவிலின், USA ஆனந்த் ஸ்டெஃபி, UK நவீன் அர்ச்சனா, கருமண்டபம் ரவி பெர்னதத் காட்சன் லெரினா அல்ஃபோன்ஸ், கருமண்டபம் நான்சி ரமேஷ், தென்னூர் ராசம்மாள், மீனவேலி அலெக்சாண்டர் பீட்டர், புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர் மற்றும் தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர், கூனி பஜார் ஆரோக்கிய மேரி சலோமி மற்றும் சேட்டு காலனி ஜேம்ஸ் சுகன்யா. இந்த வழியில் இவர்களுடைய கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம் பாதுகாவலரின் இந்த 9ஆம் நவநாளில் இன்னும் நம்முடைய மனதில் இருக்கின்ற நம்முடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து பலிபீடம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாதுகாவலர் வழியாக நாம் பெற விரும்புகின்ற ஆசீர்வாதங்களை இந்த பலியில் கேட்டு நாம் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், கரைகள், பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி
என் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடே தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திரு தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. இன்றைய வாசகத்தின் உற்ற அன்பும் உண்மையான பணிவும் கொண்ட ஒருவர் கிறிஸ்தவ வாழ்வின் அழகு என தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அனைவரும் ஒரே உடலின் பல உறுப்புகளாகி ஒருவருக்கு ஒருவர் உடல் உறுப்புகளாய் இருக்கின்றோம். எனவே பிறர் நம்மை விட மதிப்புக்குரியவர் எனும் மனப்பாங்கும் ஆர்வமுள்ள சேவையில் துன்பத்தின் நேரத்தில் நிலைத்த மனமும் நம்மை ஒரு புனித சமூகமாக கட்டி எழுப்பும் என வாழ்வின் பாடங்களை வாழ்வாக்க நம்மை வலியுறுத்தும் முதல் வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் ரோமைக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைமுத்துக்கள் 3-5 மற்றும் 9-13 முடிய. இறையருள் பெற்றவன் எவனும் முறையில் நான் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. ஆண்டவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள்ள, அந்த உறுப்புகளெல்லாம் ஒவ்வொரு செயலை செய்வதில்லை, ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோல நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கின்றோம், ஒருவருக்கொருவர் உறுப்புகளாய் இருக்கின்றோம். உங்கள் அன்பு கலக்கப்பட்டதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரான எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தாராள மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே உமரும் செயல் நினைத்து என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரே உமரும் செயல் நினைத்து என்றென்றும் நான் பாடுவேன். தாவீதை தேர்ந்தெடுத்தேன், புனித தைலத்தால் அபிஷேகம் செய்தேன். ஊழியம் தாவீதை தேர்ந்தெடுத்தேன், புனித தைலத்தால் அபிஷேகம் செய்தேன். அன்பும் அருளும் அவரோடு இருக்கும், அன்பும் அருளும் அவரோடு இருக்கும். என் பெரும் உயர்த்தால் உயர்வு வரும், என் பெரும் உயர்த்தால் உயர்வு வரும். ஆண்டவரே உமரும் செயல் நினைத்து என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரை என்றும் போற்றிடுவேன், அவரின் புகழை பாடிடுவேன். ஆண்டவரை என்றும் போற்றிடுவேன், அவரின் புகழை பாடிடுவேன். அவர்தம் இரக்கம் என்னோடு இருக்கும், அவர்தம் இரக்கம் என்னோடு இருக்கும். அவர்தம் கருணையால் உயர்வு வரும், அவர்தம் கருணையால் உயர்வு வரும். ஆண்டவரே உமரும் செயல் நினைத்து என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரே உமரும் செயல் நினைத்து என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கின்றேன். உமது வார்த்தைகள் உயிரும் கையுமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1-15 முடிய. யோவானை விட இயேசு மிகுதியான சீடர்களை சேர்த்து கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் என்று பரிசேயர் கேள்வியுற்றனர். இதை அறிந்த இயேசு,
யூதேயாவை விட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் பொங்கியலும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும். அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி அமல்ராஜ் அவர்களுக்கும் இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இளையோர் இயக்கத்தினருக்கும் பங்கு மக்கள் ஒவ்வொருவராகிய உங்கள் அனைவருக்கும் அருள் தந்தையர்கள் சார்பாக புனித உங்களுடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கரவோசை எழுப்பி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் ஜெபித்து மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனை ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை மிளகுபாறை பெரிய மிளகுபாறை பங்கு தந்தை அவர்களும் இறை மக்களும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிந்தனையிலே உங்களை இந்த திருப்பலியில் வழிநடத்தி சிந்திக்க வைத்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் திருச்சபை அருள் வாழ்விலும் நம்மை நாமே ஒரு சமத்துவ வாழ்வுக்கு, ஒரு சகோதரத்துவ வாழ்வுக்கு, ஒரு ஒற்றுமை நிறைந்த வாழ்வுக்கு, அதன் வழியாக அமைதியும் சாந்தமும் மன நிறைவும் நிறைந்த வாழ்வுக்கு நம்மை இறையருள் வழிநடத்தி செல்ல வேண்டும். அதற்காக இந்த தலைப்பை பங்கு தந்தை அவர்கள் சிறப்பான விதத்திலே தெரிவு செய்து அதுவும் சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த யூபிலி ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்த விதமான தலைப்பையொட்டி நாம் சிந்திப்பது, அதை இறை வார்த்தையோடு ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வோடு நாம் உரசி பார்த்து அலசி பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி வாழ்வது இன்னும் நலமானதாக இருக்கும். திருப்பாடல் 131:1 நாம் வாசிப்பது போல, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனிமையானது என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப மிளகுபாறை இறை மக்களாகிய சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வது இனிமையானது, அது கடவுளுக்கு ஏற்புடையது கூட என்பதை நாம் இந்த தினத்தில் ஏற்றுக்கொள்வோம். அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். நாங்கள் மெய்யியல் படித்த பொழுது ஒரு சிந்தனை, மெய்யியல் அதாவது ஃபிலாசபி என்பதை ஒரு ஃபிலாசபர் அழகாக சொல்லுவார். மெய்யியல் என்பது பீயிங் இன் அ டார்க் ரூம் லுக்கிங் ஃபார் அ பிளாக் கேட். அதாவது தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் ஒரு இருட்டு அறையில் இருந்து கொண்டு, வெளிச்சமே இல்லாத அந்த இருட்டு அறையில் இருந்து கொண்டு
ஒரு கருப்பு பூனையை தேடுவது. ஒரு இருட்டறையில் இருக்கிறோம், நம்முடைய கண்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த இருட்டு அறையில் நாம் ஒரு கருப்பு பூனையை தேடுகிறோம் என்றால் எப்படி அது சாத்தியம்? எந்த ஒரு அறிகுறியை வைத்து, எந்த ஒரு அடையாளத்தை வைத்து நாம் அந்த இருட்டு அறையில், அந்த இருட்டு அறையில் நாம் அந்த கருப்பு பூனையை தேடி கண்டுபிடித்து நம்முடைய கையிலே பிடிக்க முடியும்? சொல்லுங்கள், அது சாத்தியமான ஒரு செயலா? அது சற்று சவாலான செயல், ரிஸ்கி ஒர்க் என்ற ஆங்கிலத்தில் சொல்லும். அதை நாம் அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் அப்படிதான். மனித இனம் தோன்றியது முதல், ஏன் இந்த உலகில் உயிரினம் தோன்றியதிலிருந்து மனிதனுடைய தேடல், இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினுடைய தேடலும் இதுதான். மனிதன் அல்லது உயிர்கள் எல்லாமே சமமாக இந்த பூவுலகில் வாழ வேண்டும். சமத்துவ உணர்வோடு, உரிமைகளோடு, கடமைகளோடு மனித இனம் அதில் சிறப்பான விதத்தில் வாழ வேண்டும் என்பதை மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான். அந்த தேடலிலே தான் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும், மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இன்றும் அந்த தேடலில்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்காவது நம்முடைய சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டி நம்முடைய சமூகம் ஆண்டவர் இயேசு கண்ட அந்த இறையாட்சி கனவை நனவாக்கிவிட முடியாதா என்ற ஒரு ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் ஒரு சந்தோஷத்திலும் மன நிறைவிலும் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையையும் அதற்கு தான் நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். என்னுடைய நண்பர் ஒருவர் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய இறப்பின் படுக்கைக்கே சென்று வந்தவர். இறப்பை சற்று சவால் விட்டுவிட்டு இறப்புக்கே சவால் கொடுத்துவிட்டு அந்த இறப்பின் படுக்கையிலிருந்து மீண்டு வந்தவர். அவர் சொன்னார், அன்பு சகோதரரே, நீங்கள் குருவாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்க்கையிலுடைய பல அர்த்தங்களை, தத்துவங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், அதை மக்களுடைய வாழ்விலும் பார்த்திருப்பீர்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்வு என்பது ஒன்றுமே இல்லை. கொரோனாவிலே இறந்து போனவர்களை, பல சடலங்களை நான் பார்த்தேன். அங்கு எங்கு போனது நம்முடைய சமுதாயத்தில் புரையோடி கிடக்கின்ற ஜாதியம் என்னும் ஒரு அமைப்பு. எங்கே சடங்குகள், சம்பிரதாயம், யார் கொல்லி வைக்க வேண்டும், என்னுடைய மூத்த மகன் கொல்லி வைக்க வேண்டும், அதுவும் ஆண் பிள்ளைதான் கொல்லி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆணாதிக்க சமூகம், அந்த ஆணாதிக்க சிந்தனை எல்லாம் அங்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. யாரோ யாருக்கோ கொல்லி வைத்தார்கள். இறுதியாக அந்த முகத்தை கூட பார்க்க பலருக்கு கொடுத்து வைக்கவில்லை. அந்த கடைசி இறுதிச் சடங்குகளை கூட, இறுதி சடங்குகள் என்று சொல்ல முடியாது, இறுதி மரியாதையை கூட யாரும் அந்த உடலுக்கு, இறந்து போன அந்த உடலுக்கு செய்ய முன்வரவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் மனித வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை. அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்னார். இதேபோல் பல இயற்கை சீற்றங்களை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில். அண்மையில் அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து, எத்தனை பேர் இறந்து போனார்கள் அந்த விமான பயணிகள். பலரும் அந்தஸ்து படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இறுதிச் சடங்கு யார் நடத்தியது? இயற்கையே நடத்திவிட்டது. அந்த தீயே நெருப்பு, அவங்க வெடித்து சிதறியதில் நெருப்பில் அவர்கள் உடலெல்லாம் கருகி போய்விட்டது. எங்கே நாம் தேடி வைத்திருந்த சடங்குகள், சம்பிரதாயம், ஜாதி அமைப்புகள், நம்ம ஆண் பெண் என்ற வேறுபாடு, இதெல்லாம் எங்கே போய்விட்டது? ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் மனித வாழ்வு, மனித யதார்த்தமும் கூட. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சமத்துவம் என்பதை சிந்திப்பதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம், உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றவாறு பதில் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது, வேற்றுமைகள் என்று சொல்லலாம். அந்த வேற்றுமைகள், வேறுபாடுகள் இருப்பது நல்லதா கெட்டதா? அந்த வேறுபாடுகள் நம்மிடத்தில் ஆண் பெண் படைப்பிலே வேறுபாடுகள் இருக்கிறது. நம்மளுடைய உருவத்தில் கருப்பு, சிவப்பு, நெட்டை, குட்டை என்று இருக்கிறது. நாம் பார்க்கிற வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேறுபாடுகள் இருக்கிறது, வேற்றுமைகள் இருக்கிறது. நம்முடைய சமூக அந்தஸ்து, பணம் படைத்தவன், பணம் இல்லாதவன், அதிகாரம் படைத்தவன், அதிகாரம் இல்லாதவன் என்று எல்லாம் எல்லா வேறுபாடுகளும் இருக்கிறது. இந்த வேறுபாடுகள் இருப்பது நல்லதா கெட்டதா? என ஆழ்ந்த சிந்தனைக்கு போய்விட்டீர்களா? என்னுடைய கேள்வி புரிகிறதா? என்னுடைய கேள்விக்கு யாராவது பதில் சொல்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வேறுபாடுகள் இருப்பது கெட்டது. இந்த குழந்தை அழகா மழலை பேச்சில் சொல்கிறாப்புல, வேறுபாடுகள் இருப்பது கெட்டதுன்னு சொல்கிறாப்புல. நீங்கள் யாராவது பெரியவங்க சொல்கிறீங்களா?
வேறுபாடுகளே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன குழந்தை அவனுடைய அறிவுக்கு எட்டிய 8ஆம் அறிவில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள். அந்த டிஃப்ரென்ஷியாலிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். டிஃப்ரென்ஷியாலிட்டி அது இருப்பது நல்லதா கெட்டதா? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களேன். நல்லது நல்லதுன்னு சொல்கிறவங்களா கை தூக்குங்க பார்ப்போம். இப்போ கையினாவது தூக்குங்களே பார்ப்போம். கொஞ்சம் வேறுபாடுகள் இருப்பது நல்லது. அப்போ வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நான் எதுக்குமே கை தூக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களை நான் எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு எனக்கு புரியலை. வேறுபாடுகள் இருப்பது நல்லது, வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பதும் நல்லது அப்படிங்கிறது சில பேருடைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், வேறுபாடுகள் இருக்கலாம். நம்மிடத்தில் வேறுபாடுகள் இருக்கும். படைப்பின் தொடக்கத்தில் படைப்பிலேயே பார்க்கிறோம். இப்போ கடவுள் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஒரே மாதிரி படைக்கலை. இந்த உலகம் முழுவதும் காடுகளாக படைச்சிட்டாருன்னா கடல் வளம் இருக்காது நமக்கு. அந்த கடலில் இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்காமலே போய்விடும். கடவுள் எல்லாவற்றையும் கடலாக படைத்திருந்தார்னா மரம் செடிகள் கொடிகள் இல்லாமல் வெறும் தண்ணியாக வச்சு கடலாக படைச்சிருந்தார்னா நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்காது, காற்று கிடைக்காது, அந்த வன உயிரினங்கள் இல்லை. அந்த வன உயிரினங்கள் இல்லைன்னா வாழ்க்கை சுழற்சி என்பது இருக்கவே இருக்காது. இயற்கை சுழற்சி வாழ்க்கை சுழற்சி என்பது இருக்காது. அப்போ மனித வாழ்வு என்பது ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுள் இந்த பூமியை பல்வேறு வேறுபாடுகளோடு வேற்றுமைகளோடு படைத்திருக்கிறார். சில இடங்கள் காடுகளாக அடர்ந்த காடுகள், செடிகள் கொடிகள், பல அந்த செடிகள் கொடிகள் இருந்தால் அரிய வகை மூலிகைகள், மனிதனுக்கு தேவையான மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் அந்த காடுகளில் இருந்து தான் கிடைக்கிறது. அப்படி அந்த காடுகள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்காது. அதேபோல் கடல், அதேபோல் நிலம் இல்லை என்றாலும் ஒன்றுமில்லை. மனிதன் உணவுக்காக வெறும் கடல் வளங்களையும் மலை வளங்களையும் மட்டும் நம்பியிருந்தால் போதுமா? மாறாக நிலத்தில் விளைகிற தானியங்கள், பயிறு வகைகள் இவையும் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. இந்த வேறுபாடுகள் படைப்பிலேயே இருக்கிறது. அதேபோல் மனித படைப்பு, மனித உயிரினங்களை பார்க்கிறோம். எல்லாரையும் ஆணா படைச்சிருந்தாங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஆணா இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம்? இல்லை எல்லாரையும் பெண்களாக கடவுள் படைச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? இந்த பெண்கள் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஆண்கள் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னா நினச்சி பாருங்க. ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்குமா? ஒரு புதிய உயிர் வருமா? ஒரு புதிய மாற்றம் வருமா இந்த உலகத்தில்? அப்போ அந்த வேறுபாடுகள் வேற்றுமைகள் படைப்பிலேயே கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த வேறுபாடுகள் வேற்றுமைகள் இருப்பது நல்லது, அடிப்படையிலேயே நல்லது. அந்த வேறுபாடுகள் இருப்பது மனிதனுக்குள்ளே பார்க்குறோம். ஒவ்வொரு மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? அறிவியல் பூர்வமாக நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏன்னு சொல்கிறோமே, எனக்கு மாறும், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மாறும், அங்கிட்டு உள்ள ஒரு ஆளுக்கு மாறும். அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த அமைப்பே மாறும். அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மாறும். அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு சிறப்பு பண்புகளை கொடுக்கும், ஒரு சிறப்பு திறமைகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே. அப்படி மனிதன் தன்னுடைய படைப்பிலேயே வேறுபாடுகளை கொண்டிருக்கிறான். இந்த வேறுபாடுகள் இருப்பதெல்லாம் கடவுளுடைய படைப்பு. அதை மனிதன் நல்லதுக்கென்றே படைத்திருக்கிறான். கடவுள் மனிதனுக்கு நல்லதுக்கென்றே கொடுத்திருந்தார். ஆனால் அருள் தந்தை அவர்கள் முன்னுரையிலே சொன்னது போல இந்த வேறுபாடுகள், இந்த வேற்றுமைகளை எல்லாம் மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக, அல்லது ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு இனக்குழு, ஒரு சமூகம், ஒரு சமுதாயம், அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த வேறுபாடுகளை வேற்றுமைகளை அதை தவறான விதத்திலே கையாண்டு மக்களிடத்திலே பிளவுகளை உண்டாக்கி, வேற்றுமைகளை உண்டாக்கி, அதில் வன்முறைகளை உண்டாக்கி, மனக்கசப்புகளை உருவாக்கி, மனிதனிடையே ஆண்டான் அடிமை என்று, ஏழை பணக்காரன் என்ற அடிமைகளை, எல்லா தவறான சித்தாந்தங்களையும் உருவாக்கி மனிதன் அடிமைப்படுத்தி ஒரு கேவலமான வாழ்வுக்கு, நம்மை ஒரு புத்திகட்ட நிலைக்கு ஒரு சில மனிதர்கள், ஒரு சில இனக்குழுக்கள், ஒரு சில சமுதாய மக்கள், சமுதாய குழுக்கள் இதை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இதை நாம் இன்றும் பின்பற்றி கொண்டு நாம் அந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருந்தோமே என்றால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட இறையாட்சி கனவு நனவாகாமலே போய்விடும்.
நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த யூபிலி ஆண்டில் இந்த சமத்துவத்தை, நம்மிடம் இருக்கிற வேறுபாடுகளை ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தோடு கண்ணோக்கி பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் திருச்சபை அருள் வாழ்விலும் அதை செயல்படுத்தி நாம் ஒரு நல்ல ஒரு கனிகளை தரக்கூடியவர்களாக, நல்ல இறையாட்சிக்குரிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம்? அந்த சமத்துவத்துக்குரிய பண்பு நலன்களை நாம் எங்கிருந்து பார்க்கலாம் என்றால், நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலே பார்க்கலாம். நம் பெருமான் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலே அவற்றை நாம் கண்ணார காணலாம். இந்த இறை வார்த்தைகளை வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் பிறப்பிலேயே, தன்னுடைய பிறப்பிலேயே அவர் சமத்துவத்தை கொடுக்கிறார். யூத சமுதாயத்திலே ஒரு எண்ணம் இருந்தது, கடவுள் என்றால் விண்ணகத்தில் யாரும் பார்க்க முடியாத அளவில் யாருக்கும் எட்டாத ஒரு இடத்தில் இருக்கிறவர் கடவுள். ஆனால் அந்த கடவுளே மனித உருவெடுத்து மனிதனிடத்திலே மனிதனாக மனிதன் வாழ வேண்டும், அதன் வழியாக சமத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்தவர் மனிதனாக வந்தார். முதல் சமத்துவ பண்பை, முதல் சமத்துவத்திற்கான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் மனித அவதாரம் எடுத்து வந்தார்? மனிதன் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு உரிய சகோதர சகோதரிகள். அவர்கள் ஒருவர் மற்றவருடைய சகோதரிகளுக்குரிய மனப்பான்மையோடு வாழ வேண்டும். முதல் வாசகத்திலே பவுலடியார் ரோமேற்கு எழுதிய மடல் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். உடலிலே உறுப்புகள் பல இருப்பது போல ஒவ்வொரு உறுப்பும் ஒரே செயலை எல்லா உறுப்புகளும் ஒரே செயலை செய்வதில்லை. ஒவ்வொரு உறுப்பும் அதனுக்குரிய செயல்பாடுகளை செய்கிறது. அதேபோல் மனிதன் தனக்குரிய இயல்புகளோடு தனக்குரியவற்றோடு அந்த சமத்துவ பண்போடு சகோதரத்துவ பண்போடு வாழ வேண்டும் என்பதை இறைவார்த்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது. அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே பல சமத்துவத்துக்கு முக்கியமான கருத்துக்களை அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சமாரிய பெண், சமாரியர்கள் என்றாலே புறவினத்து மக்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், அவருடைய முகத்தில் கூட விழிக்கக்கூடாது, அவர்களோடு உரையாடக்கூடாது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை, எந்தவித தொடர்பும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமத்துவத்தை முன்னிறுத்தும் விதமாக அந்த பெண்ணிடம் குடிக்க தண்ணீர் கேட்கிறார். அதன் வழியாக அந்த சமாரிய பெண்ணோடு உறவாடி ஒரு உறவை ஏற்படுத்தி, யூதனுக்கும் சமாரியனுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை, வேற்றுமைகள் கிடையாது, எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற ஒரு பண்பை, என்ற ஒரு கருத்தை ஆழமாக அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதிவு செய்கிறார். அதேபோல் கனானிய பெண், அவரை பின்தொடர்ந்து வருகிறார். ஆண்டவர் இயேசு போய்கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய மகளுக்காக, பேய் பிடித்த மகளுக்காக, அந்த மகளுக்கு பிடித்த பேயை குணமாக்க வேண்டும் என்று வேற்றினத்து பெண் அவர் வருகிறார் இயேசுவை பின்தொடர்ந்து. அங்கே இயேசு பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லி ஒரு ஜாதிய பிளவை முன்னிறுத்துவது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு ஜாதியை முன்னிறுத்தவில்லை, ஜாதிய பிளவுகளை முன்னிறுத்தவில்லை, தூக்கி பிடிக்கவில்லை. நான் யூதன், நீ கனானிய பெண், வேற்றினத்து பெண் என்று ஒதுக்கவில்லை. அவருடைய நம்பிக்கையை பாராட்டும் விதமாக, அவருடைய நம்பிக்கை யூதருக்கு இணையாக இருக்கின்றது. எனவே சமாரியர்கள், கனானியர்கள் என்பவர்கள் யூதர்களுக்கு தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னிறுத்துவதற்காக அங்கு அவர் அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை பொருட்டு அவருடைய மகளுடைய நோயை குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அதேபோல் நல்ல சமாரியர்கள் உவமை. யூதர்கள் தான் பெரியவர்கள், சமுதாயத்தில் அந்தஸ்து படைத்தவர்கள், கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவர்கள், குருக்களும் லேவியர்களும். அப்படிப்பட்டவர்களோடு அவர்களை விட தன்னுடைய அயலானுடைய தேவையை பார்த்து அவனுக்கு உதவி செய்கிறவன் தான் உயர்ந்த மனிதன் என்று சமுதாயத்தில் இருந்த ஏற்ற தாழ்வுகளை, பிளவுகளை உடைத்தெறிந்து, நீ என்னையா பெரியவன், மனிதனுக்கு மனிதன் இரக்கம் காட்டுகிறவன், அன்பு காட்டுகிறவன், தேவையில் உதவுகிறவன் தான் நல்ல மனிதன், அதுதான் சமத்துவம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு நிலைநாட்டுவதை பார்க்கிறோம். நல்ல சமாரியர் உவமையிலே பார்க்கிறோம். அதேபோல் சக்கேயு, லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம், பாவி, வரி தண்டுபவன், இவன் மக்களால் ஒதுக்கப்பட வேண்டியவன், தன்னுடைய சமுதாயத்திலேயே ஒருவன், அவனையே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆண்டவர் கடவுள் பாவிகளையும் அன்பு செய்கிறார். ஆண்டவருடைய இரக்கமும் அன்பும் எல்லாருக்கும் உரியது.
எனக்கு இவனுக்குரியது அவனுக்குரியது என்று சொந்தம் கொண்டாட முடியாது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அதைத்தான் போதித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு சக்கேவுக்கு மனமாற்றத்தை கொடுப்பதன் வழியாக, சக்கேவோடு அமர்ந்து உணவு அருந்துவதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு எல்லோருமே தகுதி உடையவர்கள். அந்த சமத்துவத்தை, அங்கிருந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அங்கு முறியடித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமத்துவத்தை முன்னிறுத்துவதை பார்க்கணும். இப்படி ஏராளமான விஷயங்களை, நிகழ்வுகளை ஆண்டவருடைய இயேசுனுடைய வாழ்விலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவற்றை நம்முடைய வாழ்வுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை நம்முடைய வாழ்வுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு அவருடைய வழித்தோன்றல்கள் மரபுகளிலே பார்க்கிறோம். பேதுரு, யோவான், பவுல் இவர்களுடைய வாழ்விலே பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 16 ஒரு நிகழ்வு வரும். அங்குதான் முதல் எருசலேம் சங்கம் நடைபெறும். அங்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பேதுருவிடம் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு தொடக்க கால திருச்சபையை வழிநடத்தியவர் பேதுரு, புனித பேதுரு. அவரிடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வரப்படுகிறது. என்னவென்றால், புறவினத்து மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை விருத்த சேதனத்தின் வழியாக அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார்? இங்கு யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ புறவினத்தான் சமாரியன் என்றோ எந்தவித வேறுபாடும் கிடையாது. அவர்கள் வாய் வழியாக கேட்டு தங்கள் வாய் வழியாக அறிக்கையிடுகின்ற நம்பிக்கையின் வழியாகவே, அந்த நம்பிக்கையின் நற்செய்தியின் வழியாக அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிறார்கள். எனவே உங்களிடையே எந்தவித பேதமையும் பிளவுகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவின் பேரால் திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்ற ஒரு சமத்துவத்தை ஆண்டவர் இயேசுனுடைய வழித்தோன்றலான திருத்தூதர்களும் அதை முன்னிறுத்துகிறார்கள். அதே தொடர்ந்துதான் பவுலடியாரும் மிகச்சிறந்த நற்செய்தியாளர். ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஒரு ஆவலோடு புறப்பட்டவர். அவரும் இதே விதமான கருத்துக்களை தான் முன்வைக்கின்றார். இன்றைய உரோமையருக்கு எழுதிய மடலில் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள், வறுமையுற்றோரோடு நன்கு பழகுங்கள், அவர்களோடு தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களிடையே இருக்கிற வேற்றுமைகள் வேறுபாடுகள் எல்லாம் கலைந்துவிடும் என்று இறை வார்த்தையும் சரி, ஆண்டவர் இயேசுடைய திருத்தூதர்களும் நற்செய்தியாளர்களும் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே இந்த பாடத்தை இந்த யூபிலி ஆண்டிலே, யூபிலி ஆண்டு என்றாலே விடுதலையின் ஆண்டு, சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட நிலையில், வறுமையுற்ற நிலையில், யாரும் கண்டுகொள்ளப்படாத நிலையில், அடிமை நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு புது வாழ்வு பெற வேண்டும், புதிய மாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை யூபிலி ஆண்டு நமக்கு மையப்படுத்துகிறது. இந்த ஆண்டில் நாம் சிந்திக்க வேண்டியது, சிந்திப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை செயல்படுத்த வேண்டியது இந்த சமத்துவ மனநிலை. நம்முடைய இந்த கிறிஸ்தவ சமூகம் குட்டி குட்டி சமூகம்தான். இந்த தமிழ்நாட்டிலே நம்ம எத்தனை % இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள்? ஒரு 2-3% தான் இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் வாழுகின்ற இடங்களில், சமூகத்தில், குடும்பங்களில் நாம் சமத்துவத்தை எப்படி நாம் பேணி காக்கின்றோம், சமத்துவத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தராசில் இருக்கும் இரு தட்டுகளை போல சரி சமமான நிலையில் வைத்து நாம் பேணி காக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று கல்வி, விஞ்ஞானம், அறிவியல் எத்தனையோ வளர்ச்சிகளை விண்ணுக்கு செல்லும் அளவுக்கு, விண்ணை எட்டி தொடுகிற அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து விட்டது என்று சொல்லலாம். எனவே மனிதன் நாகரிக வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறான், நாகரிகம் என்ற போர்வையில் தன்னை போர்த்தி கொண்டு வாழ்கின்றான். இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் ஒரு சில வேறுபாடுகள், வேற்றுமைகள், சமூக பிளவுகள் இருந்து கொண்டிருக்கின. அது எதனால் இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் திரும்ப தொடக்கத்திலே சொன்னது போல, சில சுயநலக்காரர்கள், ஆணவக்காரர்கள், அதிகாரமிக்கவர்கள், நான் தான் வாழ வேண்டும், நான் மட்டும்தான், என்னுடைய சமூகம் மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற சுயநல போக்கோடு இருக்கிறவர்கள் மட்டுமே அதை செயல்படுத்தி கொண்டு, அதை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய சுயநல ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய பேராசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களாகிய நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய வழித்தடங்களை பின்பற்றி கொண்டிருக்கிற நாம், அவருக்கு ஏற்புடைய சமத்துவ வாழ்வை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தி, நாம் ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டி, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு, நம்மிடத்தில் இருக்கிற வேறுபாடுகளை கொண்டாட வேண்டும். நான் ஆண்,
நான் பெண் என்ற ஒரு பெருமிதம் இருக்கலாம். அந்த பெருமிதத்தை ஆணவமாக மாற்றக்கூடாது. ஆணவமாக மாறி போனால் அது சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, அது ஒரு தீங்கை விளைவிக்கும். அது தீங்கை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் சமூக வாழ்வை, மனித வாழ்வையே சீரழித்து விடும். எனவே அந்தவித மனநிலையெல்லாம் இல்லாமல் நாம் சமத்துவ மனநிலையோடு, சகோதரத்துவ மனநிலையோடு, படைப்பிலேயே வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த வேறுபாடுகளை நாம் கொண்டாடி நம்மிடத்தில் மீண்டுமாக நம்மிடத்தில் நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த சமயத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன் என்று அந்த வேறுபாடுகளை காட்டிக்கொள்வதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த வேறுபாடுகளை காட்டி நாம் உயர்ந்தவன், நீ எனக்கு கீழானவன் என்று ஒரு அவமரியாதையாக, அயலானை அவமரியாதையாகவோ அல்லது கீழ்த்தரமாகவோ நடத்த கூடாது. அந்த அடையாளம் அப்படியே இருந்துட்டு போகட்டும். இன்னைக்கு ஜாதி சான்றிதழை போட்டு தான் ஆகணும், விரும்புகிறீங்களோ விரும்பலையோ. அதை நம்ம இந்த சமுதாயத்தில் ஒருத்தராக இருக்கிறதுனால நம்ம அதை போட்டு தான் ஆகணும். ஆனால் அதை காட்டி நான் பெரியவன், நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற உணர்வை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. அந்த எதிர்மறையான எண்ணத்தை நம்மிடத்தில் வளர்த்தி கொள்ளக்கூடாது. கடவுள் என்னை ஆணாக படைத்திருக்கிறார், உன்னை பெண்ணாக படைத்திருக்கிறார் என்பதற்காக ஆண் தான் பெரியவன் என்று நாம் மாறுதட்டி கொண்டு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் நடத்தக்கூடாது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்ற இறை வார்த்தையின் சிந்தனையோடு, இறை வார்த்தையின் வழிகாட்டுதலோடு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தை ஒளியில் நம்மை நாமே புதுப்பித்து கொண்டு ஒரு புதிய பாதையில் நம்மை வழிநடத்தி கொள்வோம். அந்த புதிய வாழ்வு, அந்த புதிய பாதை என்பது ஒரு சமத்துவம் நிறைந்த வாழ்வு, ஒரு சகோதரத்துவம் நிறைந்த வாழ்வு, அமைதி நிறைந்த வாழ்வு, ஒற்றுமை நிறைந்த வாழ்வு என்பதை நம்முடைய வாழ்வில், நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொண்டு வாழ முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அன்புமிக்கவர்களே, மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைய நாளிலே நம்முடைய தேவைகளுக்காக அனைவரும் எழுந்து நின்று எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி ஜெபிப்போம். குறிப்பாக நாம் மதத்தால், ஜாதியால், இனத்தால் வேறுபட்டு இருந்தாலும் நம்முடைய சிந்தனையால், சொல்லால், செயலால் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எம்மை வழிநடத்தும் அன்பே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் திருவர்த்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து சமுதாயம் ஏற்பட இவர்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் இறைவன் உடன் இருந்து வழிநடத்த தேவையான வரன்மரல இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, சமத்துவம் பேசும் இந்நாளில் நமது சமூகத்தில் பின்தங்கி இருக்கும் ஏழை மக்கள் உடல் மற்றும் மனமாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் வாழ்வில் தேவையான ஆதரவும் மதிப்பும் சமூக ஒத்துழைப்பும் கிடைக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை அருளின் ஊற்றே எம் இறைவா, நம் பங்கு திருச்சபையின் வளர்ச்சிக்காக உழைக்கும் புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றம் மற்றும் தியாகச்சூடர் இளையோர் இயக்க உறுப்பினர்களின் குடும்ப பயன்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரும் இறைவனால் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானமும் அன்பும் பெற்று மகிழ தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி அருளும் எம் இறைவா, உலக அமைதிக்காகவும் போரினில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தேவையான அன்பும் இரக்கமும் வாழ்வும் கிடைக்க நீரே துணையாயிருந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைப்பாறுதல் அளிக்கும் எம் இறைவா, இப்பங்கின் வளர்ச்சிக்காக தங்கள் உழைப்பை நல்கி பல்வேறு பணிகளை செய்துவிட்டு சென்ற புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தின் மறைந்த உறுப்பினர்களின் ஆன்மாக்கள் அமைதியடைய ஜெபிக்கிறோம். நீரே நித்திய இளைப்பாற்றை நல்கி உம்மை முகமுகமாய் அவர்கள் போற்றும் நாளை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம் பாதம் எடுத்து வைத்திருக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்கள்
எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும்படியாக எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். கரம் பற்றி நடத்திடும் என் தலைவா, என் தினம் நிறந்திட செய்திடுவார். கரம் பற்றி நடத்திடும் என் தலைவா, என் தினம் நிறந்திட செய்திடுவார். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். உழைப்பினை எடுத்து வந்தோம், உமக்கு அதன் பலன்களை அர்ப்பணித்தோம். மனிதத்தை வளர்த்திடவே நாங்கள் உந்தன் தியாகத்தை வாழ்ந்திடுவோம். இறைவா, என் இறைவா, உன் மலரடி பாதம் பணிந்திடுவோம். இறைவா, என் இறைவா, உன் மலரடி பாதம் பணிந்திடுவோம். குறைகளை நீக்கி ஏற்றிடுவார், பொழிந்திடும் சுடராய் மாற்றிடுவார். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். ஏழைகள் உயர்ந்திடவே என்றும் எங்கள் வாழ்வினை பகிர்ந்தளித்தோம். சமநிலை தோன்றிடவே எங்கும் பாவப் பிரிவினை மீட்டிடுவோம். உயிரே என் உறவே, புது வசந்தம் விரைவில் மலர்ந்திடவே. உயிரே என் உறவே, புது வசந்தம் விரைவில் மலர்ந்திடவே. ஏழையின் துயரம் போக்கிடவே ஏற்றிடு எங்களின் காணிக்கையை. வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையாகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுலப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகுப்பரின் அவனாலில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
செய்யுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக இவ்வழியில் பங்கேற்று ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும், இந்த திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர், தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர் ஒவ்வொரு உறுப்பினரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உம் பாதம் நம்பிக்கையோடு முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உம்முடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழுமத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் திருத்துதர் யாக்கோபு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இன்றோம் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை மற்றவுடன் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு வந்திருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வரம் தரும் வானமுதே, அருந்திடமாயினிதே, எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் ஆவலே. வரம் தரும் வானமுதே, அருந்திடமாயினிதே, எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் ஆவலே. உயிரின் உயிரை நான் தேடும் உறவின் பொருளே, நீதானே உறவின் வடிவாய் காண்கிறேன். உயிரின் உயிரை நான்
அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு திருவிழாவின் 9வது நவநாளை இன்று போது நாம் நிறைவு செய்கின்றோம். ஏறக்குறைய நவநாள் அனைத்தையும் நிறைவு செய்கின்ற ஒரு நிறைவு நாளாக இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கின்றது. நவநாள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். 9 நாட்கள், இன்றோடு 9 நாட்களை நாம் நிறைவு செய்து நாளை 10ஆம் நாள் திருவிழாவாக, ஒரு பெருவிழாவாக கொண்டாட நாம் காத்திருக்கின்றோம். இந்த 9 நாட்களும் நம்மையே நாம் தயாரித்திருக்கின்றோம். பல்வேறு மறையுரைகளை, சிந்தனைகளை நாம் உள்வாங்கி இன்னும் நாம் புனித சந்தியாகப்பர் வழியாக கடவுளுடைய ஆசையை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த நாட்கள் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் வந்து நாம் பங்கேற்று ஜெபித்திருக்கின்றோம். பல பெற்ற நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி இருக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து பல வேண்டுதல்களை முன்வைத்தும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் நவநாளை நிறைவு செய்கின்ற இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தை அந்தோணிசாமி அவர்கள், நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், நாகமங்கலம் பங்கிலே பங்கு தந்தையாக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தந்தை சென்ற பிறகு அங்கு இறையிறக்க ஆண்டவர் ஆலயம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளியும் மிக சிறப்பாக மக்களை ஒருங்கிணைத்து இன்னும் மக்கள் திரளாக அந்த ஆலயத்தில் வந்து பங்கேற்க, அதே போல் இறையிறக்கத்தின் ஆண்டவரின் ஆசியை பெற்றுக்கொள்ள மிக அழகாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் பல இடங்களில் பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். மாத்தூரிலே எனக்கு முன்பாக அங்கு பங்கு தந்தையாக இருந்தபோது மிக சிறப்பாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் நாம் அழைத்த போது நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளை வந்து சிறப்பித்து நமக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்று தந்த அருள் தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர், தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர் அவர்களின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். திருவாளர் வின்சென்ட் அவர்கள் இப்பொழுது தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போதி கௌரவப்படுத்துவார். வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தந்தை அவர்களுக்கு நாம் அன்போடு தெரியப்படுத்துகின்றோம். அடுத்ததாக இந்த நாளிலே பிரசங்கம் வைத்த அருள் தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள், நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தை அவர்கள் தற்பொழுது ஆயர் இல்லத்திலே தங்கி பிஎட் என்ற தன்னுடைய மேற்படிப்பை படித்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களுடைய பிரசங்கம் மிக சிறப்பாக, அருமையாக இன்றைய நாளில் இருந்தது. அவர் மெய்யியலில் தொடங்கி அறிவுபூர்வமாக பல்வேறு அந்த அறிவு கூர்மையினுடைய அந்த அடிப்படையிலே மிக சிறப்பாக அந்த சமத்துவ சமூகம் எப்படி நாம் அமைக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாக அவர் இன்றைய நாளில் நமக்கு எடுத்துரைத்தார்கள். எனவே அருள் தந்தை ஜான் பிரிட்டோ நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். பல நாட்களில் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து உதவி செய்திருக்கின்றார்கள். பல்வேறு வெள்ளிக்கிழமைகளில் திருப்பலி வந்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே நாம் அழைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து உதவி செய்கின்ற நல்ல ஒரு அருட்தந்தையாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அருள் தந்தை அவர்களை இந்த நாளில் நாம் அழைத்த போதும் மனமகிழ்வோடு ஏற்று வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே அருள் தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பாக இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற இளைஞர் மன்றத்தின் சார்பாக அருள் தந்தை அவர்களுக்கு திரு இன்னாசி டேவிட் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார். பாராட்டுகளை தந்தை அவர்களுக்கு நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 9 நாட்களும் இந்த வழிபாடானது சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு திரு ராஜா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார்கள். என்னாலும் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து வருகின்ற அருள் சகோதரி மரியின் ஊழை சபையை சார்ந்த அருள் சகோதரி சிவி அவர்களுக்கு திரு செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார்கள். வழிபாடு சிறக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடகர் குழு மிக முக்கியமாக அமைகின்றது. எனவே பாடகர் குழு தலைவர் திரு சேவியர் அவர்களுக்கு இளையோர் இயக்க துணைத் தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார்கள். எமது இளைஞர் மன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் திரு ஜேம்ஸ் அவர்களுக்கு இப்பொழுது திரு புஷ்பராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அதே போன்று இன்னொரு மூத்த உறுப்பினர் திரு செபாஸ்டின் அவர்களுக்கு
திரு தினேஷ் அவர்கள் இப்பொழுது கௌரவப்படுத்துவார். மற்றொரு மூத்த உறுப்பினர் திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கு திரு மாஸ்டர் அவர்கள் கௌரவப்படுத்துவார். சன்மார்ந்தவர்களே, மேலும் இன்றைய நாளில் இந்த வழிபாடு மிக அருமையாக அமைய உதவி செய்த நம்முடைய பாடகர் குழுவினர் ஒவ்வொரு நாளுமே மிக சிறப்பாக பாடல்கள் பாடுகின்றார்கள். எனவே இன்றைய நாளிலும் மிக சிறப்பாக பாடல்களை பாடிய பாடகர் குழுவினர், இளைஞர் மன்றத்தினர், இந்த பீடத்திற்கான ஏற்பாடுகளை செய்த இளைஞர் மன்றத்தினர், பீட பணியாளர்கள், பலிபீட சிறார்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய பாராட்டுகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் நம்முடைய திருவிழாவினுடைய நிறைவு நாள், 10வது நாள் திருவிழா. எனவே ஆயர் அவர்களுடைய தலைமையிலே நாம் ஒன்று கூடி நாம் திருப்பலி நிறைவேற்றி நாம் பாதுகாவலர் வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லியும் பல வேண்டுதல்களை முன்வைத்தும் இந்த திருவிழா திருப்பலியை நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே இந்த 9 நவநாட்கள் நம்மை நாம் தயாரித்து நாளை நாம் புனிதர் வழியாக நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே நாளைய தினம் அதற்கான ஒரு உற்சாகமான மனநிலையோடு, கொண்டாட்டமான மனநிலையோடு அனைவரும் நாம் நேரத்தோடு கூடியிருப்போம். மாலை 6 மணிக்கு மிக சரியாக இங்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து நவநாள் ஜெபம், மன்றாட்டு மாலை, அது முடிந்து மிக சரியாக 6:30 மணிக்கு ஆயர் அவர்கள் வருகை தருகின்றார்கள். ஆயர் அவர்களை நாம் வரவேற்கின்றோம். இஎஸ்ஐ வளாக அந்த முக்கத்திலே அங்கிருந்து நாம் ஆயர் அவர்களை வரவேற்று பவனியாக வந்து நாம் திருப்பலியை தொடங்குகின்றோம். எனவே நாளைய தினம் இன்னும் நாம் நேரத்தோடு அனைவருமே ஒன்றாக நாம் கூடி வந்து ஜெபமாலை மற்றும் நவநாள் ஜெபம், மன்றாட்டு மாலை என அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடனே ஆயர் அவர்கள் தேரை மந்திரித்து தேர் பவனியை அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள். எனவே இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் நாம் திரளாக பங்கேற்போம். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நமக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்லி அவர்களையும் நாளைய தினம் இந்த நம்மளுடைய பாதுகாவலருடைய ஆசியை பெற்றுக்கொள்ள அவர்களை அழைத்து வருவோம். வாழ்ந்தவர்களே, நாளை மறுநாள் அதே போல் மிக சரியாக சனிக்கிழமை 6 மணிக்கு இங்கு நன்றி திருப்பலி, அதை தொடர்ந்து 7 மணிக்கெல்லாம் நம்மளுடைய பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்கள் தொடங்கி வைக்கின்ற அன்னதானம் நடைபெறும். எனவே அந்த அன்னதானத்தில் நாம் அனைவரும் நேரத்தோடு வந்து கலந்து கொள்வோம். அதே போல் இந்த அன்னதற்கான அந்த உணவு தயாரிக்கின்ற அந்த நிகழ்வுகளிலேயும் நாம் பங்கு மக்கள் மற்றும் மன்றத்தினர் நாம் செய்கின்ற அந்த நம்மளுடைய உதவிகளை நீங்கள் செய்திட வந்து உடல் உழைப்பு கொடுத்து செய்திடவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த வழிபாட்டை சிறப்பித்த இளைஞர் மன்றத்தினர், அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம். ஏன்னா அவர்களுடைய பங்கேற்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. வருகை பவனியிலும் நிறைய பேர் திரளாக பங்கேற்றார்கள். அதே போல் காணிக்கை பவனியிலும் நிறைய பேர் பங்கேற்றார்கள். அவர்கள் எடுத்த ஆரத்தி மற்றும் எல்லாமே அஞ்சலி எல்லாமே நீங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த அளவுக்கு மிக அழகாக எல்லாமே நன்றாக செய்தார்கள். எனவே இன்றைய வழிபாட்டை இவ்வளவு ஆர்வத்தோடு மிக சிறப்பாக நன்றாக சிறப்பித்த நம்முடைய சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர் மற்றும் தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர் அவர்கள் அனைவருக்குமே அவர்களை வழிநடத்திய அந்த தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் சத்தமாக கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய பாராட்டுகளை, நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதுமே சிறப்பாக செய்கின்றவர்கள் இன்றும் சிறப்பாகவே அதை இன்னும் நிறைய பேருக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் உணவும் வழங்குகிறார்கள். ஆனால் நான் தான் அவங்களுக்கு சற்று தாமதமாக நன்றி சொல்லிட்டேன். ஆனாலும் அவர்களுடைய அந்த பொறுப்பும் அவர்கள் செய்கின்ற பணிகளும் என்றுமே மிகவும் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு மீண்டுமாக நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித சந்தியாப்பின் நவநாளிலே
உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு கொண்டுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சுமையுடன் நான் வந்தேன், சுகம் தர நீ வந்தாய். சுமையுடன் நான் வந்தேன், சுகம் தர நீ வந்தாய். திகைப்புட நான் அலைந்தேன், கருணையில் என்னை அழைத்தாய். திகைப்புட நான் அலைந்தேன், உன் கருணையில் என்னை அழைத்தாய். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி.